ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பாரம்பரியமான ரிப்பன் பக்கோடா. இன்னைக்கு நம்ம செய்யற ரிப்பன் பக்கோடா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா, டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னா பூண்டு அரைச்சி போட்டு செய்ய போறோம். வாங்க வீடியோலுக்கு போய் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பூண்டு ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அணில் முறுக்கு மாவுல 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த அணில் முறுக்கு மாவுல ரெடிமேடா அப்படியே முறுக்கு செய்யலாம். அதே முறுக்கு மாவுல தான் நான் இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா செய்ய போறேன். இதுக்காக நீங்க பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ சேர்க்க தேவையில்லை. இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவங்க ஏற்கனவே பெருங்காயம் உப்பெல்லாம் சேர்த்திருக்காங்க. ஆனா நீங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாசம் நல்லா இருக்கும். இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் காரம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பூண்டு ரிப்பன் பக்கோடா செய்கிறனால நான் 10 பல் பூண்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டியால் நல்லா வடிச்சுக்கலாம். ஏன்னா முறுக்கு புளியும் போது, அதாவது ரிப்பன் பக்கோடா புளியும் போது அங்கங்கே சக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. முறுக்குக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புளியறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போதே நல்ல வலுவலுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மேல் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்வியட்டை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். இதில் ரிப்பன் பக்கோடா அச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு மாவுல இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு முறுக்கு அச்சில் வச்சு முதல்ல ரிப்பன் பக்கோடாவை கொஞ்சமாக புளிஞ்சு பார்த்துருக்கேன். உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக கையில் தண்ணியை நனைச்சிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மறுபடியும் புளிஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா உடனே மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கணக்கான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரிப்பன் பக்கோடா புளிய ஆரம்பிச்சிடலாம். 2 சுற்று, அப்படி இல்லைன்னா 3 சுற்று சுற்றிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிப்பன் பக்கோடா புளிஞ்ச பிறகு உடனே கரண்டி போட்டு திருப்பக்கூடாது. இந்த மாதிரி லேசாக ஓசை கொஞ்சம் அடங்கின உடனே இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக நவுத்தி விடுங்க. அப்பப்போ கரண்டியை வச்சு லேசாக நவுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். மறுபக்கமும் அதே மாதிரி கரண்டியை வச்சு லேசாக நவுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி சீராக எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நவுத்தி விட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஓசையெல்லாம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள ரிப்பன் பக்கோடாவை இதே மாதிரி புளிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாரம்பரியமாக நம்ம செய்கிற மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்யாமல் அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி ரெடிமேடாக பேக்கெட்டில் வாங்கி செய்யும் போது உங்களுக்கு வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். அதே நேரத்தில் நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி ரிப்பன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.